இங்க ஒரு பொண்ணு லாட்டரி டிக்கெட் வின் பண்ணிருப்பா. இன்னைக்கு தான் ரிசல்ட்டும் வரப்போகுது. அதனால யார் வின் பண்ண போறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா உட்காந்து பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா இப்போ இந்த பொண்ணு தான் வந்து வின் பண்ணிருப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால இந்த விஷயத்தை கடகடன்ட்டு ஓடி போயிட்டு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருப்பா. இவ்வளோ காசு நம்மளுக்கு கிடைக்க போகுது, அதனால ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டா வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். 2-3 தடவை உள்ள போயிட்டு வந்திருப்பா. அங்க இருக்கிறவங்க நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க, டைம் முடிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் காசு தரமாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு செம்ம ஷாக்கா இருக்கும். இப்போ திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா லாட்டரி பிரைஸை வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இருந்த டைமுக்கு இந்த பொண்ணு வந்து டைம் டிராவல் பண்ணி போயிருப்பா. அதாவது இந்த பொண்ணு வந்து இப்போ அந்த லாட்டரி அமௌண்ட்டை வாங்கியே ஆகணும். வாங்கல அப்படின்னா எத்தனை தடவை ஆனாலும் சரி டைம் டிராவல் பண்ணி போயிட்டே தான் இருப்பா. ஒவ்வொரு தடவையும் இந்த பொண்ணு வந்து வாங்கலான்ட்டு போறப்போ வந்து டாய்லெட் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு தடவையும் ஏதாச்சும் ஒரு தடவை வந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த பொண்ணால காசையும் வாங்க முடியல. அது மட்டும் இல்லாம டைம் டிராவல் பண்ணி திருப்பி வந்துகிட்டே இருக்கா. ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு காசே வேணாம், என்னை விட்டுருங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணு காசு கிடைக்கும். காசு மேல இருந்த மொத்த ஆசையும் போனதுக்கு அப்புறமா தான் இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து காசு கையிலேயே வரும்.